ஹாய் கைஸ், நேற்று நம்ம ட்ரக்கிங் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ட்ரக்கிங் போயிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்போ கேம்ப் ஃபயர்லாம் போட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டோம். படுத்து தூங்கிட்டு காலையில் இப்போ எந்திரிச்சு வச்சுக்கிறதுக்குலாம் மூஞ்செல்லாம் சரியான வீங்கிருச்சு. சரியான டயர்டு கைஸ். வண்டியில் வந்ததுக்கும் நம்ம ட்ரக்கிங் போனதுக்குலாம் சரியான டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் குளிக்கிறதுக்கு துண்டு, பேஸ்ட்டு, பல் வைக்கிறதுக்கு எதுவுமே கொண்டு வரல. அவன் பாருங்களேன், கறிக்கட்டி நேற்று கேம்ப் ஃபயர் போட்டோம்ல, அந்த கறிக்கட்டியை வச்சு பல் தேய்ச்சிட்டுருக்கான். அதை வச்சு பல் தேய்ச்சிட்டுருக்கான். அதுலேயும் ஏண்டா கருவா அதில் பல் தேய்ச்சா நல்லது தான். கறிக்கட்டில் பல் தேய்ச்சா நல்லது தான். எதுவுமே கொண்டு வரல. நாங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் போடுறதுக்கு. மூஞ்சில் பாருங்க, எந்திரிச்சோன்னு பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே புதுன்னு வீங்கிருக்கு. சரியான டயர்டு வேறு. அப்படியே எந்திரிச்சு அப்படியே இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க. இந்த குயில் இதெல்லாம் கத்த சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ இதான் நம்ம டென்ட்டு. இங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு எந்திரிக்குமே அப்படியே வெளியே பார்த்தா எப்படி இருக்கும். சவுண்டு கேட்குதான்னு தெரியல, நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். கைஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் கிளம்பவே இல்லை. பல்லு மட்டும் விளக்கிட்டு சாப்பிட வந்துட்டோம். பசி எடுக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிக்கலான்ட்டு. பாருங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பார்க்கலாம். இந்த கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும். இதான் பாம்பாட்டி சித்தர் இருக்கு. கிளம்பிட்டு சாப்பிடலாம் தான் நினச்சேன். சரி வேண்டாம், பசி எடுக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிக்கலான்ட்டு வந்துட்டோம். நம்ம கை கழிட்டோம். ஆமாம், இனிமேல் தான். ஃபால்ஸ் போகிறோமா இல்லையா? ஆனால் இங்கே பாருங்க, இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. வெயில் தான் அடிக்குது, ஆனால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்த மாதிரி இருக்குது தண்ணி. பாருங்க, இவ்வளோ வெயில் அடிக்குதா, தண்ணி வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்த மாதிரி, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு வருது தண்ணி. வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாதிரி இருக்கா? ஃப்ரீசர். என்ன சாப்பாடு இன்னைக்கு? ஆப்பம், சாம்பார். இது என்ன தேங்காய், இது சட்னி. ஆப்பண்டா ஆப்பம். ப்ரோ, இது தோசை தானே? ஆப்பம் அப்பமா? அப்பனா உருண்டையா தானே இருக்கும். இந்த பக்கத்துல கடை இருக்கு, அந்த சோப்பு இந்த ஓப்பன் ஆயிடும். ஓ, வாங்கிட்டு இது எடுத்துக்கலாம். ஒன்னி எந்த நம்மளாம் எலி இருந்தாலே தூக்கி வச்சு சாப்பிடுவோம். ஐயா ஊத்துங்க, ஓரமா ஊத்துங்க. சட்னி எப்படி தான் வேண்டாம். தேங்காய் சட்னி நான் சாப்பிட மாட்டேன். கொடுப்பாங்க அவனுக்கு சில்லி. இதெல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேக்கேஜ் தான். ஏன்டா ரோசன் பேக்கேஜ் மாதிரியா? வேணுங்கிற ஃபுட் நம்மளே சொல்லிக்குவாங்க. இல்லை அதான் என்னென்னு சொல்லிக்கலாம். மட்டும் சாம்பார் இருக்குதா கைஸ்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் செக் அவுட் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கே போகிறோம். இப்போது வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு டைம் ஆயிடுச்சு. மணி 1 ஆச்சு. இப்போது 2 மணிக்கு. எத்தனை மணிக்கு செக் அவுட்டு? 1 மணியா? 1 மணிக்கு செக் அவுட்டு. 1 மணி ஆகிடுச்சு. நீங்கள் வாட்டர் ஹவுஸ் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். மட்டும் என்ன பண்ணா லிச்சி இதோட இந்தா பேக்கில் வைடா. மண்டையில போட்டு
வா போகலாம். நாங்கள் போதி தர்மர் இந்த ரெசார்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ட் எல்லாம் இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டா ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சார்ஜிங்லாம் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம் செல்லுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே உட்காருக்கு ஸ்டூலில் இருக்குது. அப்படியே இங்கேருந்து அப்படியே வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம். கிளைமேட் இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் இதுக்கு வந்து 2000 நினைக்கிறேன். நாங்கள் இருந்து வந்து ஒரு 1500 இதுக்கு 2000. சார்ஜிங் போர்ட்லாம் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் வாங்க. நீ வீடியோ உதவா பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி போயிடுச்சு. சொல்ல நம்ம கிளம்பியாச்சு இப்போ. பழவாழையா இல்லை தலைவாழையா செவ்வாழையா? செக் அவுட் டைம் ஆயிடுச்சு ப்ரோ, கிளம்புங்க ப்ரோன்னு சொல்லிடுவாங்களா. வாட்டர் பாஸ்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஆமாண்டா ஃபோன் எடுத்துட்டு வாடா. ஏன்டா இருக்கட்டும். வாட்டர் பாஸ்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் கிளம்புங்கன்னா என்ன பண்ணுவேன்? ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ சாப்பிட்டாருன்னு சொல்லி டைம் முடிஞ்சல ப்ரோ. அப்படின்னா ஆள் வராங்க ப்ரோண்ணா என்ன பண்ணுவேன்? 1 மணிக்கே ப்ரோ போகலாமா? ஓகே ப்ளீஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே இந்த ரெசார்ட் புக் பண்ணோம்ல, இந்த ரெசார்ட்லேயே வந்து சாப்பாடு, இந்த ட்ரக்கிங்கு, இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மூச்சு வாங்குது, நடந்து வந்துருக்கு. இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்தால் தான் நம்ம போக முடியும். அவ்வளோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நருட்டோட பொண்ணு தானே? நருட்டோட பொண்ணெல்லாம் இல்லை. நருட்டோட பொண்ணு பேர் என்ன? ஈமாவரியா? சின்சானோட தங்கச்சி பேர். இல்லை உண்மையாலுமே நருட்டோட பொண்ணு பேர் நருட்டோட பொண்ணு தான்டா. நருட்டோட பொண்ணுக்கு இந்த கலர் முடியும். சுனாடே 18 வயசு. இங்கே இந்த பூவெல்லாம் செமையாக இருக்குது. இங்கே வர எவ்வளோ பெருசு, என்ன பூடா? போவானு கைஸ் போவானு. போகலாமா? நீங்கள் மட்டும்தானா? ஓகே அதான் கைஸ் வண்டியில் போக வேண்டியதான். ஒரு வண்டியில் மட்டும் ட்ரிபிள்ஸ் போகிறோம். அதுக்குள்ளே இல்லைங்க. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அங்கே வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க என்னோட இப்படி இருக்கு ரோடு. இது வழி உளுந்துரும் போல இருக்கு. இது ரொம்ப மோசமா இருக்கு. இங்க பாருங்க வழி அப்படியே கீழே ஃபுல்லா இறங்குது. ப்ரோ எவ்வளோ கிலோமீட்டர்? கொஞ்சம் பக்கம் தானா? எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா 10 நிமிஷம் ஆகிடும். இங்கே பாருங்க வழி எப்படி இருக்குன்னு. ஓகே சரிங்க. நம்ம பசங்க 2 பேர் ஜாவித் ரோசனும் மேலே தான் இருக்காங்க. அவன் வந்தேன்னு அப்படியே போகலாம் வந்துட்டானுங்க. ஆமாம் பாருங்களேன் இடம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன் கைஸ் இடம் எப்படி இருக்குன்னு. இதே கிளைமேட் சீசனாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வராங்க குளிக்கிறதுக்கு. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் தண்ணிலாம் வருது. ஒரு 10 நிமிஷம் ஆகுனாரு போகிறதுக்கு. போயிட்டு இருக்கோம். ஆமாம் பார்த்து வாங்கடா.
ஐயோ இங்கே பாருங்க, வழி ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த வழி தெரியல, இந்த வழியை பாருங்களேன். ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஆ கைஸ் விழுந்துருப்பாங்க. ரொம்ப மோசமாக இருக்கே. ஐயோ இங்கே பாருங்க இடம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. இங்கே பாருங்க. என்னங்க இது? ஆமாண்டா டே, போய் குளிக்கிறது நல்லது தான். ஏன்னா நான் கூட ரொம்ப குளிர்னு நினச்சேன். நீ பார்த்தீங்கன்னா இறங்கும் போது ஃபுல்லாக வேர்த்துரும். அதனால போய் கீழே போய் குளிச்சுக்கலாம். நான் தான் கால் வச்சேன். சூப்பரா கேக்குது. எங்கடா வாட்டர் ஃபால்ஸே காணோம். போய்கினே இருக்கும். வாட்டர் வாஷா போய்கினே இருக்கும் ப்ரோ. போய்கினே இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப இதெல்லாம் பார்க்க வெள்ளிகிரி போகிற மாதிரி தானே இருக்குது. ஓகே கைஸ், நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் போய் குளிக்கிறேன். பட்டே போடாமா குளிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. காலையில் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. நான் மேலேருந்து இறங்கும் போது வேர்க்கும், ஃபுல்லாக வேர்த்திருச்சு. சரி வந்து குளிச்செல்லாம் நினச்சேன். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் எப்படியோட இன்னைக்கு இந்த ஃபால்ஸில் குளிச்சு தான் போகிறோம். பாருங்க. டேய் எங்கடா போகிற ரோஷனே? அப்போ இங்கே யார் பார்த்துக்கிறது? போய் டக்கு வரியா? ஃபுல்லாக வலிக்குது. பேசுறது கேட்காது. வலிக்குது, ஃபுல்லாக வலிக்குது கைஸ். நடந்தே கீழே வந்துடும். நம்ம வாட்டர் பால் வந்திருக்கோம். கைஸ் காஞ்சலூர் வந்திருக்கோம். அவ்வளோதான் கைஸ். ஜிம்மோனி வெளியே இருக்கட்டும். ஜிம்முக்கே போக மாட்டான். என் ஆம்ஸே அவனை மறைச்சிடும் கைஸ். எனக்கு படம் தெரியுதுடா. தெரியுதுதானே? படமாட்டானுங்கடா கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோன்னா காஞ்சலூர் வாட்டர் ஃபால்ஸ். கைஸ் குளிச்சு வந்துட்டோம் நாங்கள். எல்லாம் சக்கையாக குளிச்சாச்சு. சவுண்ட் ஆஃப் ஃபேஸ் மைக்கும் நான் போடல நான். ஏன்னா செல்லு தண்ணியில் போய் எடுத்தனால வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஏதோ காமிக்குது. அது கரண்ட் ஆக மாட்டேங்குது. மைக் ரிசீவர் கரண்ட் ஆகல. நல்லா குளிச்சாச்சு கைஸ். ஜாலியாக குளிச்சாச்சு. ஃபுல்லாக டவுசர் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. பனியன் எல்லாமே ஈரம் தான். அங்கே தான் குளித்தோம். அந்த ஃபால்ஸில் தான் குளித்தோம் கைஸ். நம்ம இங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு. இந்த பேக்கரியில் வந்து டீ அப்புறம் பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஃபுல்லாக டயர்டாக இருக்குது கைஸ் குளிச்சதுக்கு அதுக்கும். ஆனால் போயிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நம்ம நேராக நம்ம ஊருக்கு கிளம்புறது தான். நம்ம குளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம். ஆமாம். நாங்கள் வரும்போது இந்த ஃபால்ஸ் வந்து யாருமே குளிக்கல. ஆளு கம்மியாக தான் இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆளு கம்மியாக தான் இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் எங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தோடனே எல்லாம் நின்றுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போய் குளிக்க ஆரம்பிச்சுனே தான் எல்லோரும் வந்து குளிக்க ஆரம்பித்தாங்க. ஏண்டா அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஜாபித் தான் உள்ளே போனார். நான் உள்ளே போவேன். இவன் ஃபஸ்ட்டு உள்ளே போய் குளித்தா அப்போ நாங்கள் போயிட்டோம். நம்மால் பாதிலே ஓடிட்டாரு. ஓகே கைஸ், அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பலாம். எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராபெரி பழம். ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிது இந்த செடியில். ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு ஃபுல்லாக புதினா செடி தான் இருக்குது. புதினா. ஆனால் இது ஃபுல்லாக பழுக்கல, லைட்டாக இதாக தான் இருக்குது. புளிப்பாக இருக்குது. ஸ்ட்ராபெரி தோட்டம் இதெல்லாம் இருக்காமல் அங்கே போய் பார்க்குறதுக்கு
10 ரூபா 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்களாம்மா. நம்ம ஃப்ரீயாகவே பார்த்தாச்சு இவங்ககிட்ட. இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த கீழே இருக்கிற ஃபுல்லாகவே இந்த எல்லாமே புதினா செடி தான். இங்கே பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக புதினா செடி தான். புதினா செடி, மிளகா, ஸ்ட்ராபெரி செடியெலாம் இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்துருமா ஸ்ட்ராபெரி செடி வந்துருமா? அங்கே வருமானு தான் தெரியல. குளிரா சூடா இது ஸ்ட்ராபெரி டேஸ்ட் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. மதியானம் இந்த வெயில் அப்படியே ரொம்ப சூட்டு ஏரியாவில் நீ போண்டா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு போண்டா. உங்களுக்கு வேணும்னா நீ வாங்கின அந்த பயிர் போட்டு ஆமாம் சூப்பர் கேஸ் பையன் வந்துடுச்சு. ஓகே நான் வந்தேன். ஓகே சார் அப்படியே நம்ம போகலாம் வாங்க. நம்ம ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணோம். ரொம்ப நாள் டைம் ஆச்சு. ஆக்சுவலாக 2 மணிக்கே செக் அவுட் பண்ணோம். நாங்கள் தான் 1 மணிக்கு தான் இங்கே குளிக்க வந்தோமா. குளிச்சுட்டு இங்கே டீ சாப்பிட்டு எல்லாம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நீங்கள் இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆளும் யாரும் இல்லை. சீசன் டைம் இல்லைனால யாரும் வரல போல். நாங்கள் மட்டும்தான் நேற்று ஃபுல்லாக அந்த ரெசார்ட்டில் இருந்தோம். அந்த மொத்த ரெசார்ட்லேயுமே நாங்கள் மட்டும்தான் இந்த மொத்தம் 4 பேர் மட்டும்தான் இந்த மொத்தம் யாருமே இல்லை. ஜாலியாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்குமே யாருமே புக்கிங் இல்லையாம்மா. நாங்கள் இப்போ போயிட்டு நாங்கள் அப்படியே செக்யூர் பண்ணி நம்ம ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் சரிங்களா. அப்படியே நம்ம கிளம்பலாம் கைஸ் ஊருக்கு. வாய்ண்ணா கைஸ். நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். டைம் ஆச்சு. இங்கேருந்து செக் அவுட் ஆக டைம் ஆச்சு. 2 மணிக்கே செக் அவுட் ஆகணும். மணி 4 ஆச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வரும். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை கைஸ், லவ் யூ ஸோ மச். பை.